Sweet greetings. This is Johnson. Welcome back to our new lesson, Idioms. இது நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. முதல்ல idiom அப்படின்னா என்ன? An expression whose meanings cannot be inferred from the meanings of the words that make it up. அதாவது ஒரு இடியமில் அங்கே வந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு மீனிங் தராமல் வேற ஒரு மீனிங்கை மறைமுகமாக தரக்கூடியது தான் இந்த idioms. அது எப்படி தரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரெயின் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், இது ஒரு இடியம். இதுக்கு மீனிங் பூனைகளும் நாய்களுமாக மழை பொழிகிறது அப்படின்னு வராது. ரெயின் வெரி ஹெவிலி அப்படின்னு தான் இதுக்கு மீனிங் வரும். இப்போது இதை பயன்படுத்தி நாம் எப்படி சென்டென்ஸை உருவாக்கலாம்? We will go outside later. It's raining cats and dogs now. வெளியில் பயங்கரமாக கனமழை பெய்யுது, நாங்கள் அப்புறமா வெளியே போய்க்கிறோம்ப்பா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். My hair is completely wet because it's raining cats and dogs outside. என் தலைமுடி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, ஏன்னா வெளியில் சரியான கனமழை. இந்த ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு பதிலாக ரெய்னிங் வெரி ஹெவிலி அப்படின்னே பயன்படுத்தலாம். ஆனால் இது நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதற்காக இந்த இடியமை நம்ம பயன்படுத்துகிறோம். த நெக்ஸ்ட் இடியம், பி த apple of one's eye. இந்த இடியமோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, someone's favorite person or thing. இதை நம்ம சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தலாம்னா, my dad is the apple of my eye because he loves me a lot. இங்கே இந்த சென்டென்ஸில் the apple of my eye அப்படிங்கிறது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர். யாருன்னா my dad. இப்போ இந்த கான்வர்சேஷனை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். Hey Lisa, who is this? இப்படி கேட்கும் பொழுது அந்த பொண்ணு இந்த இடியமை பயன்படுத்தி எப்படி சொல்லுவா பாருங்க. He is the apple of my eye. He is not only handsome but also very gallant. அடுத்த இடியம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னா அன்வெல், இல், சிக், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இடியம் தான் ஃபீலிங் அண்டர் த வெதர். இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் பயன்படுத்தி பேசலாம்? ஐ won't go to the office because I'm feeling under the weather. அப்படின்னா நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்வதற்காக இந்த இடியமை பயன்படுத்துகிறோம். இதை ஒரு கான்வர்சேஷன் மூலிமா இன்னும் தெளிவாக, Hey Steve, why are you looking so sad? What happened to you? I was with friends last night in a party, and now I am feeling under the weather. Oh, okay, take care. இது போல இடியம் பயன்படுத்தி பேசி நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.